யூஐன்னு யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு எது சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம பார்க்குறோம்ல வியூல. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் ஏதாச்சும் போறோம். ஒரு ரியாக்டர்ன்ற வெப்சைட் போறோம் பார்த்தீங்களா? இத நம்ம பார்க்குறோம்ல. இங்க ஆட் இன்டராக்டிவ் ஆ வேற ஏதாவது யூனிட் டிஸ்ப்ளே இந்த மாரி பார்க்குறோம் பார்த்தீங்களா? இதுதான் யூஐன்னு சொல்றது. அதாவது இதுக்கு பின்னாடி நம்ம லாஜிக்லாம் எழுதியிருக்கோம். பட் அதனால நம்ம பார்க்க முடியாது. பட் யூஐ நம்ம விசுவலா என்னென்ன பார்க்குறோமோ, அத தான் வந்து நம்ம யூஐன்னு சொல்றோம். இப்ப இது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரின்னு சொல்றாங்க. ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட்ன்ற ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வச்சு இத வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம்னா, ரியாக்ட்ன்றது ஒரு லைப்ரரி. அது வந்து ஒரு ஃப்ரேம்வொர்க். ஆ பார்த்தோம்னா, ஆங்குலர்லாம் இருக்குன்னா, அது வந்து ஒரு ஃப்ரேம்வொர்க்ன்னு சொல்லுவாங்க. எதனாலன்னா, இப்ப ஆங்குலர்லலாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்ளீட் வெப்சைட் வேணும்னா, அதுக்கு வந்து நம்ம ரவுட்டிங் பண்ணணும். ரவுட்டிங்னா நேவிகேட் பண்ணணும். நேவிகேஷன்னா என்ன? அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இந்த ரியாக்ட்ன்னு இருக்கா? இதில நான் லேர்ன்னு கிளிக் பண்ணோன்னே, இங்க லேர்ன்னு சொல்லிட்டு இந்த பேஜுக்குள்ள வருதா? ரெஃபரன்ஸ்ன்னு கிளிக் பண்றேன். இப்போ ரெஃபரன்ஸ் வருதா? இந்த மாரி எத கிளிக் பண்றேனோ, அதுக்கேத்த மாரி யுஆர்எல் சேஞ்ச் ஆகுதா? இத தான் ரவுட்டிங் பண்றோம். இத வந்து நம்ம ரியாக்ட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணோனயே அது அவைலபிளா இருக்காது. நமக்கு அது வேணும்னா, நம்ம அந்த லைப்ரரிய வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரியாக்ட்ட யூஸ் பண்ணும்போது, அவனுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த மாரி ரவுட்டிங்கு, ஹெச்டிடிபி கால்ஸ் ஹெச்டிடிபினா நம்ம வந்து சர்வர்ல இருந்து டேட்டாவ ஃபெட்ச் பண்ணி கொண்டுருவோம்ல, அதுக்கான இதெல்லாம் வந்து இருக்காது. அவனுக்கு தேவையானது மட்டும் இருக்கும். அதான் வந்து ரியாக்ட் ஜேஎஸ் லைப்ரரி ஃபார் பில்டிங் தி யூசர் இன்டர்ஃபேஸ். இத வந்து டிக்ளரேட்டிவ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம்னா காம்போனன்ட் பேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் டிரைவன் லைப்ரரி. இத வந்து எப்படி டிஸ்ப்ளே பண்ணலாம்னா, இத வந்து கமிங் ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். 2011 வந்து ஜார்டன் வால்கர்ன்றவர் வந்து Facebookல ஒர்க் பண்ணவர் வந்து இத கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் எதுக்காண்டி இத யூஸ் பண்ணாங்கன்னா, இன்ஸ்டால வந்து நியூஸ் ஃபீட் அண்ட் சேட் அத பண்றதுக்காண்டி யூஸ் பண்ணாங்க. பட் இப்பலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேஸ்புக்கு, நம்ம இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் வந்து நம்ம ரியாக்ட் ஜேஎஸ் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்கன்னா, இத வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆக்கிட்டாங்க 2013. அதாவது என்ன ஆச்சுன்னா, 2011 வரைக்கும் எப்படின்னா ஓப்பன் சோர்ஸ்னா இத வந்து இந்த யார் வேணாலும் யூஸ் பண்ணிருவாங்க இந்த கோடுக்கு. இதுக்கு வந்து நம்ம பே பண்ணணும்னு அவசியம் இல்ல. என்டர்பிரைஸ்ன்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்டர்பிரைஸ்னா அதுக்கு வந்து நம்ம பே பண்ணி தான் அத வந்து யூஸ் பண்ண முடியும். இது வந்து பே பண்ணணும்னு அவசியம் இல்ல. யார் வேணாலும் நம்ம ரியாக்ட் கோட யூஸ் பண்ணி அவங்களோட வெப்சைட்ட வந்து பில்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரியாக்ட் ஜேஎஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆனனால தான், இவ்வளோ தூரம் வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட்டு அந்த இதெல்லாம் வந்து டெவலப் ஆச்சு. ஓகேங்களா? இப்ப ரியாக்ட் மாரியே யார் யாரெல்லாம் சிமிலரா இருப்பாங்கன்னா, ஒரு 3 பேர் இருக்காங்க. பீட்டா. யாருன்னா ரியாக்ட்டு, ஆ ரியாக்ட் ஜே ரியாக்ட் ஜே ரியாக்ட் ஜேஎஸ், ஆங்குலரு, அதுக்கப்புறம் வியூ ஜேஎஸ்ன்னு. இவங்க 3 பேரும் தான் இப்ப வந்து யூஐ பில்ட் பண்றதுக்கு வந்து பீக்ல இருக்கவங்க. இதுல வந்து ரியாக்ட் ஜேஎஸ் வந்து ஒரு முக்கியமான ஆளு. இதுக்கு வந்து ஒரு லார்ஜ் கம்யூனிட்டி வந்து இருக்கு. சரிங்களா? இப்ப ஏன் ரியாக்ட் வந்து யூஸ் பண்றாங்கன்னா, இது வந்து காம்போனன்ட் பேஸ்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப இந்த லேர்னு, இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? இதுக்குள்ள நெறைய இருக்கு. இப்ப வந்து ஓவர்வியூன்றத இத வந்து ஒரு காம்போனன்ட்டா வந்து எழுதியிருப்பாங்க. காம்போனன்ட்னா இத மட்டும் ஒரு செப்பரேட் ஃபைல் மாரி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 10 ஃபைல் இருக்குன்னா, அதுல ஒரே ஒரு ஃபைல் மட்டும் ஓவர்வியூ. ஸோ, நான் வந்து ஒரே ஃபைல்ல வந்து இத எல்லாத்தையும் எழுதி வைக்காம, இத மட்டும் ஒரு தனி ஃபைலா எழுதி வச்சேன்னா, இதோட டிபெண்டன்சிலாம் இதுக்குள்ளயே வந்துரும். இத வந்து ஒரு காம்போனன்ட்டா எழுதி வச்சேன்னா, இப்ப நான் ஓவர்வியூல சேஞ்சஸ் பண்ணா அதிலேயே போய் மாத்திக்கிறது. அந்த மாரி யூசஸ்க்கு தான் வந்து இது வந்து யூஸ் பண்றாங்க. டிக்ளரேட்டிவ் யூஐனா, இப்ப நார்மலா நாம வந்து டாம் வந்து பார்க்குறோம்னா, ஜென்ரலா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இது வந்து HTML அதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா, இப்போ ஒரு பேராகிராஃப் டேக் இருக்கு. இது எனக்கு டிஸ்ப்ளேல வரணும், வரக்கூடாதுன்னா, ஷோ அண்ட் ஹைட் அப்படின்றத வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ நார்மலா பார்த்தோம்னா, ஸ்டைல்ஸ்ல அந்த H2 இருக்கா? இதுல போய் நான் டிஸ்ப்ளே ஹிடன் அப்படின்னு குடுத்துட்டேன்னா இப்போ இந்த ரியாக்ட்டா இது கீழ தானே இது இருந்தேன். இந்த டேக் வந்து டிஸ்ப்ளே ஆகாம போயிரும். இப்போ நான் தூக்கி விட்டேன்னா, இங்க ஒருத்தர் வரான் நெறைய கண்ட்ரோல் அப்படிங்கிறவனா இங்க இருந்தான். இது மாரி ஷோ அண்ட் ஹைட் வந்து பண்ணுவாங்க. ஷோ அண்ட் ஹைட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணாங்க. அப்படி இல்லாம பேஸ்ட் ஆன் இதுல வந்து ப்ராப்ஸ், ஸ்டேட்ன்னு 2 பேர் இருப்பாங்க. சும்மா அந்த டெஃபினிஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிறேங்க. என்னன்னா ப்ராப்ஸ் அண்ட் ஸ்டேட்.
ப்ராப்ஸ்னா ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்டுன்னு 2 பேரும் புதுசா வருவாங்க. ரியாக்ட் படிக்கும்போது அதுதான் பேசிக். அவங்கள பேஸ் பண்ணி வந்து இது வந்து சேஞ்சஸ் ஆகும். அதுதான் வந்து டிக்ளரேட்டிவ்னு சொல்லுவாங்க. எஃபிசியன்ட் டாம் ஹேண்ட்லிங்னா இப்போ வந்து என்னன்னா, இப்போ நம்ம நார்மலா பார்த்தோம்னா நம்ம HTML ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல வந்து லிங்க் பண்ணி வச்சிருப்போம். நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல சேஞ்சஸ் பண்ணோம்னா HTML உடனே மாறிடும். ஆக்சுவலா அந்த HTML ஃபைல் தான் டாம்ன்றது. இதுல வந்து எல்லாமே மாறிடும். நம்ம ஜேஎஸ்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணா டாம்ல மாறிடும். பட் இங்க வந்து அப்படி மாறாது. ரியாக்ட்ல வந்து அப்படி மாறாது. இன்னும் அதனால தான் வந்து ஸ்டேட்ன்ற ஒரு ஃபீச்சர் வந்து உள்ள வரும். ஸ்டேட் ஸ்டேட்ன்றது வந்து இங்க பார்த்தோம் பார்த்தீங்களா? இது வந்து அந்த ஸ்டேட். இது வந்து உள்ள வரும். என்ன நடக்கும்னா, இந்த டாம் இருக்கா? இந்த டாமுக்கும் இவனுக்கும் நடுவுல விர்ச்சுவல் டாம்னு ஒருத்தன் இருப்பான். ஓகேங்களா? விர்ச்சுவல் டாம்னு இருப்பான். இங்க வந்து யாரு பார்த்தோம்னா நம்ம ஜேஎஸ் ஃபைல் இருக்கும். இப்ப ஜேஎஸ் நம்ம நார்மலா பார்க்குற இந்த HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சிருந்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் சேஞ்ச் ஆனோடனே டாம் வந்து உடனே மாறிடும். பட் இங்க என்ன பண்ணுவாங்க, ஜாவாஸ்கிரிப்ட் சேஞ்சஸ் நடந்தா நம்ம விர்ச்சுவல் டாம் மட்டும் தான் மாத்துவோம். விர்ச்சுவல் டாம் மாத்திட்டு நமக்கு எது எது தேவையோ அதை மட்டும் தான் டாம்ல மாத்துவோம். எல்லாத்தையுமே மாத்தாம வந்து டாம வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல வச்சிருப்போம். இது போக போக வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் பண்ணி வச்சுக்கிறோங்க. அடுத்து இது எப்படி ஒர்க் ஆகுது? அதாவது இதான் சொல்றாங்க. இது பில்டிங் பிளாக் ஆஃப் யூஐ. காம்போனன்ட்ஸ்ன்றது பில்டிங் பிளாக் ஆஃப் யூஐ. ஏன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து நமக்கு செங்கல் தேவை பார்த்தீங்களா? செங்கல்லாம் வந்து ஒவ்வொரு பிளாக் மாதிரி. அதே பில்டிங் பிளாக்ன்றது. அது மாதிரி ஒரு ரியாக்ட் இந்த வெப்சைட்னா ஓவர்ன்றது ஒரு பிளாக், ஹூக்குன்ற ஒரு பிளாக், காம்பனன்ட்ன்ற ஒரு பிளாக், அந்த மாதிரி வந்து இவங்கெல்லாம் ஒரு செங்கல் மாதிரி இவங்களை வச்சா நம்ம கட்டுவாங்க. ஸ்டேட் டிரைவன் ஸ்டேட் டிரைவன்றது நம்ம பார்த்தோம்ல. ரியாக்ட் வந்து எப்படின்னா நம்ம டைரக்டா டாம் மாத்தாம இந்த ஸ்டேட் இல்ல ப்ராப்ஸ் இவங்களை வச்சு மாத்துவோம். ஸ்டேட்டை பேஸ் பண்ணி தான் அது மாறும் அப்படின்டுவாங்க. சரிங்களா? இது வந்து HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட்னா முதல்ல என்ன பண்ணுவோம், HTML ஒரு ஃபைலு, ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு ஃபைலு, நம்ம தனித்தனியா வச்சிருப்போம்ல. இப்போ நம்ம ரியாக்ட் பார்த்தோம்னா ஜாவாஸ்கிரிப்டையும் HTML-ஐயும் லிங்க் பண்ணிட்டு என்ன பண்றோம்னா ஜாவாஸ்கிரிப்டையும் HTML-ஐயும் இப்போ இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோமா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் ஜென்ரலாக ரிட்டர்ன் பண்ணும். என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னா HTML-ஐயும் ரிட்டர்ன் பண்ணும். நம்ம HTML கூட தனி ஃபைலா வச்சுக்காம இங்கேயே வந்து HTML வச்சுக்கிறோம். இது அதான் வந்து JX பேட்டர்ன்னு சொல்றோம். இது போக வந்து நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். அதான் வந்து JS பேட்டர்ன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்னன்னா ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி. இது வந்து நம்ம முதலே பார்த்தோம். இது வந்து லைப்ரரி இல்ல. இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. இது என்ன பண்ணா வியூ லேயர் ஆஃப் த அப்ளிகேஷன். வியூ லேயர்னா என்ன, நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ இதான் வியூ. இந்த வியூ லேயர் ஆஃப் த அப்ளிகேஷன். திங்ஸ் லைக் ரவுட்டிங், டேட்டா ஃபில்டரிங் இதெல்லாம் வந்து நமக்கு வேணும்னா அந்த பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ ரியாக்டை பேஸ் பண்ணி சில ஃப்ரேம் ஒர்க்ஸும் இருக்கு. நெக்ஸ்ட் ஜேஎஸ்ன்ற ஒரு ஃப்ரேம் இருக்கு, ரீமிக்ஸ்ன்ற ஒரு ஃப்ரேம் இருக்கு. நெக்ஸ்ட் ஜேஎஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா வந்து இந்த ரவுட்டிங்கு, ஃபெச்சிங் இதெல்லாம் ரவுட்டிங் எப்படின்னா ஃபோல்டர் வைஸ் ரவுட்டிங்னு இருக்கும். நம்ம டைரக்டா ஃபோல்டர் டிஃபைன் பண்ணிட்டா மட்டும் போதும். ரவுட்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை பேஸ் பண்ணி இருந்துக்கும். அந்த மாதிரி வந்து அதோட ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். இப்போ கம்யூனிட்டி பார்த்தோம்னா ரியாக்ட் கம்யூனிட்டி வந்து இதுல வந்து பெரிய கம்யூனிட்டி இருக்கு. எக்ஸ்ட்ரா அதாவது சப்போர்ட் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு புதுசா ஒரு லைப்ரரியோ ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோ ஏதாச்சும் ஒன்று பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப நாள் இருக்குமா, அதனால உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்னு பார்த்தா ரியாக்ட்னால இருக்கு. அது வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டி, அது சப்போர்ட்டும் ரொம்ப நாள் இருக்கு. இது வந்து கான்ஸ்டன்ட்லி க்ரோயிங். இப்போ வந்து இதுக்கு தேவையான டூல்ஸ் பிளகின்ஸ்லாம் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதான் ரியாக்டோட பேசிக்கு. நாம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து அதோட இன்ஸ்டாலேஷன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்டாக்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ.